அனைவருக்கும் வணக்கம். ராசி தமிழா வலையொலி. நமது வலையொலி அரசியல் அன்றாட பிரச்சனைகள் இதை தொடர்ந்து தான் இனிமேல் நகரப்போகுது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த காணொலியை என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி, அதன் கொள்கைகள், அதை பற்றி சில விடயங்கள் தெரிந்து கொள்வோம். நாம் தமிழரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா, நாம் தமிழர் கட்சி தேர்தல் சந்திக்கும் பொழுது முதல்ல 2016 தேர்தலை சந்தித்தாங்க. அப்ப இருந்து கடைசி 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து 4வது முறையாக தனித்தே போட்டிட்டு வர்றாங்க. இதுல என்ன பயன்னா, தனித்து போட்டிடும் போது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் நம்பிக்கையை பெற்றுக்கிட்டே வராங்க. ஆரம்ப கட்டத்தில் 1%, 4%, 7%, தற்பொழுது 8.2% பெற்று மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி பெற்று வந்துள்ளது. இது சாதாரணமாக பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியோட கொள்கைகள் இருக்கணும். ஏன்னா 2 பெரும் கட்சிகள், திமுக, அதிமுக, அதன் கூட்டணி, இதன் கூட்டணி, 1000 இலவச பொருட்கள், இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு கட்சி தனியாக அவ்வளோ வளருதுன்னா அந்த கட்சியுடைய கொள்கைகளும் கொள்கை பிடிப்புகளும் இல்லாமல் வளர்வது சாதாரண விஷயமே இல்லை. நாம் தமிழர் கட்சியோட கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா 3 கொள்கை ரொம்ப அடிப்படை மக்களுக்கு தேவையான விஷயம்தான். கல்வி, மருத்துவம், வேலை, இந்த 3 மக்களுக்கு பிரதான தேவையா உள்ளது. ஒரு இளைஞன் தன் வாழ்நாளில் சந்திக்க முக்கியமான பிரச்சனைகள், அவனுடைய தாய் தந்தையர், அவருடைய மருத்துவ செலவுகள், அந்த இளைஞருடைய குழந்தைகள், அவர்களுடைய படிப்பு, இதற்கு தான் முக்கிய தன்னுடைய செலவாக அவன் கருதுறான். இப்போ அதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல கல்வியை பார்ப்போம். கல்வி, இப்போ கல்வி தமிழ்நாட்டில் இலவசமாக தான் கொடுக்குறாங்கன்ட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த இலவசம் தரமானதாக இருக்குதா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையும் தரமானதா, வெளிநாட்டுக்கு படிப்புகளுடைய தரத்துக்கு இணையானதா கொடுக்குறோம்னு சொல்றாங்க. தனியார் பள்ளி, தனியார் கல்லூரியோட சண்டை செய்வோம்னு சொல்றாங்க. சண்டை செய்வோம்னா உடனே கம்பெடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, விட்டுற அந்த மாதிரி இல்லைங்க. தரம், தனியார் பள்ளிகளுடைய தரம் சிறந்ததா, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட நமது ஆட்சியுடைய பள்ளி கல்லூரியுடைய தரம் உயர்ந்ததாங்கிற போட்டி. அப்ப இது இலவசமா மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கிய கொள்கையை வச்சிருக்காங்க. இதை கல்வியை முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலை, கல்வி, கல்வி கற்ற வேலை, அதற்கேற்ற ஊதியம், இதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்ப வேலை, இப்ப பெரும்பாலானவர் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போறோம். அவங்க உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போறோம். கிராமங்களை விட நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது, அங்க வேலை வாய்ப்பு பெருகிட்டே போகுது. அப்போ அதனாலதான் கிராமங்களோட பார்வை மக்கள் மத்தியில் திரும்பல. அப்ப நம்ம என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரவர் இருப்பிடத்தில் வேலை. முதல்ல அது எப்படிங்க சாத்தியம்? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமானதை தான் பேசுகிறோம். அதை மக்கள் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டுதான் இப்போ ஒரு 37 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப இது எப்படி தற்சார்பு பொருளாதாரம் இது சாத்தியமாகும்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ராஜபாளையம் பகுதி, நகர பகுதியில் இந்த நெசவு தொழிலாளர் அதிகமா இருக்கிறாங்கன்னா, நெசவு சார்ந்த ஒரு தொழிலை அரசாங்கமே முன்னெடுக்கும். அது அது அரசு வேலை. இப்ப தறி ஓட்டுறாங்களா, தறி ஓட்டுறவங்களுக்கு இப்ப அரசே ஒரு தறி கூட அமைச்சிருது. இப்ப தறி நீங்க தெரியாங்களா, வாங்க 8 மணி நேரம் வேலை பாருங்க, உங்களுக்கு அரசு ஊதியம். அங்க படிச்சவங்களுக்கு அதை வரவு செலவு கணக்கு பாக்குறவங்க, படிச்சவங்க வேலையில அமர்றாங்க. அப்ப அங்க படிச்சவங்களுக்கும் வேலை தேவைப்படுது, படிக்காதவங்க தறி ஓட்ட தெரிஞ்சு அவங்களுக்கு வேலை தேவைப்படுது. அதே மாதிரி சுற்று வட்டார பகுதியான தலைவாய்வரம், இந்த மாதிரி பகுதிகளில் நைட்டி, இந்த மாதிரி ஜவுளி தொழில் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அப்ப அங்க தையல் தெரிந்தவங்களுக்கும் வேலை தேவைப்படுது. அப்ப அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அரசே இது பண்ணி அதை அரசு தொழிலா மாத்தி அவங்களுக்கு வேலைக்கு கொடுக்குது. இதை நம்ம ராஜபாளையத்தில் அப்படி சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள 214 தொகுதிகளிலும் அந்தந்த ஊர்ல எந்தெந்த தொழில் மைய தொழிலாக இருக்குதோ, அந்தந்த ஊர் மக்கள் எந்தெந்த தொழிலை பிரதான தொழிலாக கொண்டு செய்கிறாங்களோ அதை அரசு தொழிலாக எடுத்து நடந்தனோம்னா படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை எளிதாக கொடுக்க முடியும். இவங்க டாஸ்மார்க்ல வர்ற வருமானத்தை நினைக்கிறத விட பாலோட வருமானத்தை தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு இருக்குது. அதை இவங்க கருத்துல எடுத்துக்கொண்டது இல்லை. அதை நம்ம நாம் தமிழர் கட்சி முன்னிலைப்படுத்தும், மத விலக்க ஒழிக்கணும்னு இதை மெயினா ஒவ்வொரு திட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, விவசாயம் அரசு பணி, பல பேர் கேள்வி பண்ணாங்க. 2021 தேர்தல் நேரத்துல இதை ஒரு அறிக்கையா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் கேள்வி கிண்டல் பண்ணாங்க. ஆனா ஒரு தினமலர்ல ஒரு முதல் பக்கத்துல பெரிய பக்கமா போட்டு ஆடு மாடு வளர்த்தல் பணிக்கு ஆட்கள் தேவைன்னு போடுறாங்க. அப்ப மக்கள் சிந்திக்கணும்ல, அதுல பொருளாதாரம் இல்லாம இருக்குதா?
நான் படிச்சுட்டேன் ஆடு மாடு வைக்கிறதா அப்படி என்ன இருக்கும்? படிச்சவனு தான் அங்க மேல ஆடு மாடு வைக்கணும்னு சொல்லல. படிக்காதவர்கள் ஆடு மாடு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு அரசு படி. அதுல இருந்து பால் தயாரிக்கிறோம், பால்ல இருந்து வெண்ணெய் தயாரிக்கிறோம், தயிர் தயாரிக்கிறோம். இதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தயாரிக்கிறதுக்கு படிக்காதவங்களே போவோம், அவங்கள அரசு தொழிலாளராக அறிவிக்கிறாங்க. அப்ப இதை ஏற்றுமதி பண்றோம், எங்கெங்க ஊருக்கு பண்றோம், எந்தெந்த நாடுகளுக்கு பண்றோம், எவ்வளவு வரவு செலவு வருது, இதெல்லாம் சரி பார்க்கறதுக்கு ஒரு படித்த அக்கௌண்ட் தேவைப்படுறான். அப்ப அவனுக்கும் அங்க வேலை கிடைக்குது, அப்ப அவனும் ஒரு அரசு ஊழியரா மாறலாம். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான வருமானத்தை நம்ம அரசு வருமானம் கொடுக்க முடியாது. நிறைய மக்கள் எதிர்பார்க்கறாங்கல்ல, காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், சம்பளமா இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் பாக்குறாங்கல்ல, அதை நம்ம ஆட்சியில கொடுக்க முடியும். அதுக்கு உண்டான திட்டத்தை ஒவ்வொரு இதுவும் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் மருத்துவம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அரசு மருத்துவமனை இருக்குது. ஆனா தரமான மருத்துவமனை இருக்குதா? தரமான எல்லா வசதிகளும் இருக்குதா? இல்ல. அப்ப எல்லாத்தையும் நம்ம தரமானதா கொடுக்கணும்னா அரசு மருத்துவமனை தரம் உயர்ந்ததா இருக்கணும். இலவசமா கொடுக்குறோங்கிற பேர்ல தரமற்றதை கொடுக்க கூடாது. ஆரம்ப மருத்துவம், அதாவது சுகாதார மருத்துவம் சொல்லுவாங்க, அதுல இருந்து அதாவது ₹1 இருந்து 1 கோடி ரூபாய் மருத்துவம் வரைக்கும் அனைவருக்கும் மருத்துவம் இலவசமாக தரமானதாக கொடுக்க வேண்டும். அது சொல்றாங்கல்ல, நாம் தமிழர் ஆட்சியா, நீ சாதாரண நாடு உறுப்பினர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர், அரசு ஊழியர் யாராக இருந்தாலும் உங்களுடைய மருத்துவ செலவுகளை நீங்க அரசு மருத்துவமனை தான் பார்க்கணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அதை ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது நிச்சயம் செய்வாங்க. தொடர்ந்து இது போன்ற பல நல்ல திட்டங்களையும் நல்ல கொள்கைகளையும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறாங்க. இதை எப்ப முன்வைக்கிறாங்கன்னா, மற்ற கட்சிகளை போல தேர்தலுக்கு தேர்தல் இந்த கொள்கைகள் மாறுபட்டோ, தேர்தல் அறிக்கைகள் மாறுபட்டோ அப்படி நம்ம கொடுக்கறது இல்ல. தேர்தல் எப்ப சந்தித்தாங்க? முதல் முறை 2016 இரட்டை மெழுகுவர்த்தி என்ற சின்னத்துல. அப்ப முதல்ல வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான் 2024 தேர்தல் வரைக்கும் இருக்குது. அடுத்த தேர்தலும் இதான் இருக்க போகுது. ஏன்னா நாங்க தேர்தல் அறிக்கையாவே இதை சொல்லல, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதுதான் செய்வோம் என்று ஆட்சி செயல்பாட்டு வரைவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறோம். மேலும் இது போன்ற நாம் தமிழருடைய கொள்கைகளையும் இதையும் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி கொள்கையோட ஆட்சி வரைபாட்டு இதை நம்ம கீழே போடுறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நமது வலைவலிக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இது ஆசை தமிழா, தமிழ் தேசிய ஊடகம்.